நீலகிரி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக நெல்லை மாவட்ட அணைகளிலும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணைக்கு தற்போது அதன் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 1700 மில்லியன் கன அடி நீர் வந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 6316 மில்லியன் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நேற்று 42 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று காலை 46 அடியாக உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 46 அடியாகவும் நீர்வரத்து 6316 மில்லியன் கன அடி நீராகவும் வந்து கொண்டிருக்கிறது. அணை நீர் வெளியேற்றம் 150 மில்லியன் கன அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, ராமநதி, கருப்பாநதி, குண்டாறு, அடவிநயினார் கோவில், வடக்கு பச்சையாறு, கொடுமுடியாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக குண்டாறு பகுதியில் 25 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குற்றாலத்தில் கடந்த மாதம் சீசன் தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை குற்றாலம் பகுதியில் பலத்த மழை பெய்ததால் மெயின் அருவியிலும் ஐந்தருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து தொடர்ந்து நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இதனால் முதல் போக நெல் நடவுக்கான ஆயத்த பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். வினாடிக்கு 1328 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 2554 கன அடியாக உள்ளது. இதனால் ஒரே நாளில் 1.2 அடி உயர்ந்து 113.80 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.